ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அழகான ஒரு வீட்டை சுத்தி பார்க்க தான் வந்திருக்கோம். ஏன்னு சொல்லுங்க, விழா இது வந்து விற்பனைக்கு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் சொன்னா நீங்க தொடர்பு கொண்டு போயிடலாம். என்னன்னு சொல்றது, எனக்கு இங்க வந்ததுல இருந்து வீட்டை போறதுக்கே மனம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு அழகா இருக்கு தெரியுமா? எங்களுக்கு ஊர்ல இருந்தா எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்துல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கொடுக்குது, டவுன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கொடுக்குது. அப்படி இருக்கு, செம்மையா இருக்குது பாருங்க. சூப்பரா ஃபுல்லா நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. எல்லா இடத்தையும் நல்ல வட்டியா கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரியா? வட்டியா பொறுமையா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் சொன்னா அந்த நம்பர் கொடுக்க நான் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு நீங்க இந்த வீடை வாங்கி சந்தோஷமா மகிழலாம். இதுக்கு வந்து ஹோட்டல் லைசன்ஸும் இருக்கா இந்த வீட்டுக்கு. ஹோட்டல் மாதிரியும் இப்போ நாளாந்தம் வந்து தங்குற மாதிரி அந்த மாதிரி நீங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்களே வாங்கிட்டு நீங்களே வந்து தங்கலாம். செம்மையா இருக்குது. மாமரம் இருக்கு, கருவேப்பிலை மரம் இருக்கு, செம்பருத்தி மரம் இருக்கு, நெல்லிக்காய் மரம் இருக்கு, கொய்யாக்காய் மரம் இருக்கு, கிணறு இருக்கு, எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு. பின்னுக்கு முத்தம் இருக்கு, முன்னுக்கு முத்தம் இருக்கு, ஸ்விமிங் பூல் இருக்கு, எல்லாமே இருக்குது. வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க சுத்தி பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வத்தலையில் கந்தையில் தான் இருக்குது. சரியா? பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகழகான வீடெல்லாம் இருக்குது. நல்ல அமைதியான சூழலில் தான் இருக்குது. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட் கூட இருக்குது. இதுதான் அந்த அழகான வீடு. பார்த்தீங்களா? பக்கத்துலேயெல்லாம் வீடெல்லாம் இருக்குது. இலக்கந்தையில் இருக்குது இந்த வீடு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்குங்க. அதே நேரம் சிசிடிவி கேமரா கூட வீடு ஃபுல்லாக சுத்த வர போடப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். வாங்க இப்போ இந்த அழகான விழாவை நாங்கள் சுற்றி பார்க்கலாம். என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்ல வடிவாக நான் காட்டுறேன்னு வந்து பாருங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள். சரியா? இப்போ வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் வடிவாக சுற்றி பார்க்கலாம். இதுதான் வீட்டு நம்பர் 358/3. இதுதான் நம்பர். சரியா? இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்தாச்சு. நீங்கள் இப்போ வாகனங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால், கார் ஆட்டோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கொண்டு வந்து உள்ளுக்கு விடலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த சைட்டை நீங்கள் விடலாம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லிக்காய் மரம் இருக்குது. இது வந்து பூ நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதை பார்த்தோட நான் அதே கிட்ட தான் போய் நின்றேன் கொஞ்ச நேரம். உடனே விட அப்பாட்ட கேட்டேன், எனக்கு போகும்போது இந்த பூ நெல்லிக்காய் பிடுங்கி தாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். சரி, போகும்போது பிடுங்கி தாரேன்னு சொல்லி அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நீச்சல் தடாகம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆக்களுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொன்னால் கொஞ்சம் அந்த ஆல்பம் குறைவாக இருக்க முடியாது சின்ன ஆக்களுக்கு. அது வந்து கொஞ்சம் ஆல்பம் கூட, அது வந்து பெரிய ஆக்களுக்கு. ஆகலமண்டு இல்லை அந்த கணக்கா, பெரிய ஆக்களுக்கும் சின்ன ஆக்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதுலேயே கொஞ்சம் நேரம் நின்று அங்கேயும் இங்கே நடந்து திரிய என் மகன் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கு மட்டும் நான் சொன்னேன். இப்போ அம்மா பிடிச்சதுக்கு தள்ளி விட்டால் எப்படி இருக்கு மட்டும் தானே நீ நினைக்கிற அப்படின்னு சொல்ல அவன் ஆமாம் அதைத்தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னான். அட பாவி, எனக்கு அதோட நடக்க கூட பயமாயிருது. கொஞ்சம் ஸ்லிப்பாகி விழுந்துடும். நீங்க என்ன ஸ்விமிங் பூல்ல தான் நீங்க பார்க்க வேண்டி இருக்கு. இதுல நீச்சல் அடிக்கிறத தான் நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். அதனால நான் கேர்ஃபுல்லா தான் பார்த்து நடந்து அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? உண்மைக்கு நீச்சல் தடாத பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? செம்மையா இருக்குல்ல. பின்னேரத்தில் ஒரு டீயை போட்டுட்டு கொண்டு வந்து அதில் இருந்து குடிக்க எப்படி இருக்கும்னு சொல்றீங்க. அந்த கிளைமேட்டுக்கு சும்மா செம்மையாக தான் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து செம்பருத்தம் மரம் பாருங்க. எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஒரு செம்பருத்தம் பூ இல்லாமல் நான் பட்ட கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு. இங்கே பார்த்தா நிறைய செம்பருத்தம் பூ நிற்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாரத்தங்காய் மரம் இருக்குது. பார்த்தீங்களா? நிறைய கீழே விழுந்தெல்லாம் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ஆக்கள் இல்லாமல் அப்படி விழுந்து கிடக்குது. நான் விடுவேன். நான் ஒரு 4-5 எடுத்துட்டு வந்துட்டேனேன்னு சொல்லுங்க. இதில் எப்படியாவது ஒரு ஊறுகாய் ஒன்று செய்யணும்ட்டு நானும் 4-5 ஏறி தான் பிடிங்கிட்டு வந்தாங்க. கீழே இருந்தெல்லாம் எடுக்கிறேன். விட அப்பா எனக்கு பேந்த மேலே மொட்டை மாடியில் போய் பிடிங்கி தந்தாரு. அதில் எடுத்துக்கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் உள்ளுக்கு போகலாமா? முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹால் இருக்குது. இது முன்னுக்கு உள்ளுக்கு வரவேற்பு ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு இந்த போட்டிக்கோன்னு சொல்லுவோம் எங்கட ஊரில், அந்த மாதிரி இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கதிரை எல்லாம் இருக்குது. இது வந்து இரும்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதிரை இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்லை, நல்ல ஒரு ஸ்டீல், நல்ல ஒரு இரும்பாக அறக்கவே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரத்தில் நாங்கள் ஒரு டீயை போட்டுட்டு நல்ல ஒரு சோட்டிஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னத்தையாவது செஞ்சு கொண்டு வந்து இதில் இருந்து எல்லாரும் அப்படியே வட்டமாக ரவுண்டு கட்டி இருந்து சாப்பிட சும்மா நல்லா தான் இருக்கும் இல்லையா? அப்படி தான் நான் நினைச்சேன். சரியா? இப்போ நாங்கள் அதையும் பார்த்தாச்சு. அப்படியே வாங்க நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய வரவேற்பு அறை. சரியா? இதில் இருக்க தளபாடங்களோட சேர்த்து தான் விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு. இதில் இருக்க அனைத்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. அப்படி எல்லா தளபாடங்களோட சேர்த்து தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது.
பார்த்தீங்களா இந்த ஏசி செட்டியெல்லாம் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே புதுசு, இப்போ தான் வாங்கி போட்ட மாதிரி அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புதுசண்டே இருக்குது. கேர்டின் எல்லாம் தச்சு போட்டிருக்கு. இது பாருங்கள் சிசிடிவி கேமராவில் வெளியில் யார் நிற்கினோம், பின்னுக்கு யார் நிற்கினோம், மேலே யார் நிற்கினோம், அப்படி உள்ளுக்கு இருந்தே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நானும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். நாங்கள் வெளியில் எங்களோட ஆட்டோ நிற்கிறது, நாங்கள் ஓடி திரிகிறது எல்லாமே அதில் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டிவி இருக்குது. இந்த டிவி இது எல்லாத்தோடையும் சேர்த்து தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் அப்படியே எங்கே போகிறோம்னு சொன்னால் டைனிங் டேபிளுக்கு தான் போகிறோம். இப்போ நான் நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னே டைனிங் டேபிள் எல்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போய் பார்த்தேன் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது. ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், தேக்கு பலகையில் சும்மா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் இந்த டைனிங் டேபிள் எல்லாம் வாங்குறேன்னு சொன்னால் இதுக்கே எங்களுக்கு தனியாக ஒரு கணக்கு போகும். ஆனால் இது எல்லாத்தோடய வீட்டு தளபாடங்களோட சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு செம்ம லாபம் தான் இந்த வீடு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பிளாஸ்டிக் கதிரைகளும் இருக்குது, கருப்பு கலர்லேயும் இருக்குது, பட்டர் கலர்லேயும் இருக்குது. அப்படியே அந்த சைடில் ஒரு ஜன்னலும் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ஜன்னலும் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்க் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுட்டு கை கழுவலாம் அந்த மாதிரி. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோலில் ஒரு ஜன்னல் இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்னு சொன்னால் முதலாவது பெட்ரூமை பார்க்கலாம். சரியா? வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பெட்ரூம். இந்த கட்டிலோட எல்லாம் சேர்த்து தான் விற்பனைக்கு இருக்குது பார்த்தீங்களா. அழகான கட்டில் இருக்குது. அந்த கட்டிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சைடில் 2 பக்கமும் லாச்சி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி இருக்குது. அதுக்கு பிறகு மணிக்கூடி இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஏசி விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபேன் கூட போட்டு படுக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் கூட இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம், பாத்ரூமுக்கு வந்துட்டோம். இது வந்து அட்டாச்ட் பாத்ரூம் தான். இந்த வாஷிங் மிஷின் கூட இப்படியே விற்பனைக்கு தான் இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே சுடுதண்ணி ஹீட்டர் இருக்குது. நீங்கள் சுடுதண்ணியில் குளிக்கிறேன்டா சுடுதண்ணியில் குளிக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கிறேன்டா கூட பச்சை தண்ணியில் கூட குளிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். சரியா? இப்போ பார்த்தாச்சா எவ்வளோ ஒரு சுவாத்தியமான ஒரு பாத்ரூம் பார்த்தீங்களா, அட்டாச்ட் பாத்ரூம். ஓகே, அப்படி ஜன்னல் எல்லாம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கதவெல்லாம் பார்த்தாச்சா. அப்படியே வாங்க வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு அந்த பெட்ரூமை சுற்றி காட்டிட்டுனா முன்னுக்கே இருக்குது இந்த பெட்ரூம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்ரூம் சைட்டோடையே வந்தோம்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச இடம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம், சமையலறை. சமையலறைக்கு வந்தாச்சு, கிச்சனுக்கு வந்துட்டேன். எனக்கு இந்த சமையலறைக்கு வந்தோன்னே ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், எனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்ல இடம் வசதியாக இருக்குது, நல்லா ஓடி திரிஞ்சு சமைக்கலாம். அப்படி அங்கே ஓடி இங்கே ஓடி பாஞ்சு அப்படி சமைக்கலாம். நல்ல இடம் வசதியாகவும் இருக்குதா. வாங்க ஓப்பன் டவுன்ட்டாக சுற்றி பார்ப்போம். கேஸ் அடுப்பு இருக்குது. அதுக்கு பிறகு இங்கெல்லாம் சிங்க போய் திறந்து பார்த்தேன் தண்ணி வருதான்னு சொல்லி. தண்ணியும் வருதுன்னு தான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பார்த்தீங்களா. ஓகே, அதுக்கு பிறகு அடுத்த கபர்ட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு கபர்ட்டுகளும் இருக்குது. இப்போ நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்ப்போமா. இந்த லாச்சியை பாருங்கள். இந்த லாச்சியில் நீங்கள் கரண்டிகள் எல்லாம் வைக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா கத்தி ஒன்று இருந்துச்சு. நம்மளோட குரலி வித்தையே காட்ட வேண்டியதான் எங்கே போனாலும். அந்த மாதிரி அந்த கத்தியெல்லாம் எடுத்து நான் பார்த்தேன். நான் இங்கேயும் ஒரு கபர்ட் இருக்குது. இதில் எல்லாம் சட்டி பானைகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி மேலேயும் கபர்ட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இதில் தேயிலை வைக்கலாம், சீனி வைக்கலாம், பருப்பு வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. பிளேட்டுகள் கூட வைக்கலாம். நீங்கள் இந்த பக்கம் வேணுமென்னு சொன்னால் இந்த பக்கமும் கபர்ட் அடிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. அதே நேரம் இந்த சிங்குக்கு கீழ் பக்கமும் பார்த்தீங்கன்னா கபர்ட்டுகள் இருக்குது. இந்த மாதிரி இதில் எல்லாம் நீங்கள் அரிசிகள் அதெல்லாம் வேண்டி ஸ்டாக் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்படியே கேஸ் அடுப்போட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலிண்டரும் சேர்த்து தான் இருக்குது. இந்த பார்த்தீங்களா. ஓகே, இப்போ பார்த்தாச்சு. அதோட பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜும் இருக்குது. சரியா? இனி பார்த்துட்டு இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். அப்படி குசினியோடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஃபேன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கும் போது உங்களுக்கு வெக்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேனை போட்டு கூட சமைக்கலாம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குசினியோடைய பக்கத்துலேயே ஒரு கதவு இருக்குது. எங்களோட ஊரில் எப்படி இருக்குமா அந்த மாதிரி தான். துறந்தமன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. அதோட பின்னுக்கு நல்ல பெரிய வளவு இருக்குது. அந்த பக்கமும் கதவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவங்களுக்கு தெரியுதா அந்த பச்சை கலர் கேட், அந்த பக்கத்தாலேயும் நீங்கள் வெளியில் போகலாம். இப்போ எனக்கு கிணறை கண்டோன்னே எனக்கு செம்ம குசி ஆகிட்டு இருக்கா. போய் கிணறை பார்க்கலாம். எவ்வளோ காலம் கிணறை பார்த்து வாடா இருக்கா போய் பார்ப்போம்னு சொல்லி போய் மழைண்டு கப்பி போட்டிருந்துச்சு. சரியா? அந்த கப்பியில் அழுற மாதிரி தான் போட்டிருந்துச்சு. சரி என்றிட்டு நானும் அந்த கைத்தை பிடிச்சி இழுத்து பார்த்தா வாளியை காணையில் வாளியில் புடி மட்டும்தான் வந்துச்சு. சரி வாளி உள்ளுக்கு விழுந்துச்சா இருக்குமென்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் வேணுமெண்டா ஒரு புது வாளியை வண்டி போட்டு தண்ணி அள்ளலாம், நல்ல நெட்டெல்லாம் போட்டு மூடி இருக்குது. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உள்ளுக்கு வந்து அடுத்த பெட்ரூமுக்கு வந்தாச்சு. முன்னுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் அடுத்த பெட்ரூம் பார்த்தீங்களா. இது இன்னும் கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் இங்கே கண்ணாடி மேசை இருக்குது. இந்த கண்ணாடி மேசை தெரியுமா உங்களுக்கு. நாங்கள் நடுவிலே நின்று பார்த்தோம்னு சொன்னால் பின்பக்கம் பார்க்கலாம், சைட் பக்கம் பார்க்கலாம். அப்படியான ஒரு கண்ணாடி மேசை தான். அதையும் பார்த்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லு மாதிரியும் இருக்குது. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி இருக்குது பார்த்தீங்களா. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. உங்களுக்கு ஏசி விருப்பம் இல்லையா ஃபேன் போடலாம், ஃபேன் விருப்பம் இல்லையா நீங்கள் ஏசி போடலாம். அது உங்களோட விருப்பம். சரியா?
பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கபர்ட் இருக்குது, அலுமாரி இருக்குது. பார்த்தீங்களா? 3 கதவுள்ள 3 இந்த அறை உள்ள அலுமாரி இருக்குது. எல்லாமே நல்ல தேக்கு பலகையில் செஞ்ச கபர்ட்டுகள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? ஒவ்வொன்றையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கெல்லாம் வெறுசாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கின பிறகு நல்ல விதமாக உடுப்புகளை அடுக்கி வைக்கலாம். சரியா? 1 2 3. அதோடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் தெரியும். அப்படி அழகா நீங்கள் யார் யார் குளிக்கிறாங்க, யார் யார் வராங்க போகிறாங்கன்னு சொல்லி வடிவாக பார்க்கலாம். அப்படியே முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமோட முன்னுக்கே வந்தோம்னா இங்கெல்லாம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பார்த்தீங்களா? சிங்க் இருக்குது, வடிவான பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்குது. நீங்கள் வடிவாக பார்த்தீங்களா? இந்த பக்கம் இதில் நீங்கள் உடுப்புலெல்லாம் போட்டு குளிக்கலாம். அதே நேரம் ஹீட்டர் இருக்குது. எல்லா பாத்ரூம்லேயுமே ஹீட்டர் இருக்குது. சரியா? நல்ல விட்டு வீதியான நல்ல பெரிய பாத்ரூம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். யார் யாரெல்லாம் வாங்குறதுக்கு ஆவலாக காத்திருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே தொடர்பு கொண்டு இந்த வீட்டை வாங்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆவலாக இருக்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலி, நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர் அவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். சரியா? ஓகே, கதவெல்லாம் பார்த்தீங்களா நல்லா இருக்கு. அப்படியே இப்போ நாங்கள் வந்தாச்சு. இப்போ நாங்கள் அடுத்த பெட்ரூமுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா? இது அடுத்த படுக்கை அறை. இதுவும் அதே மாதிரி தான். ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, அதே நேரம் கண்ணாடி மேசை இருக்குது. உங்களுக்கு ஃபேன் விருப்பம் இல்லாட்டிக்கு ஏசி போடலாம், ஏசி விருப்பம் இல்லாட்டிக்கு ஃபேன் போடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கண்ணாடி மேசை இன்னும் கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி ஒவ்வொரு கபர்ட் இருக்குது, ஒவ்வொரு லாச்சியும் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது போட்டு வைக்கலாம், சீப்பு வைக்கலாம், பவுடர் வைக்கலாம். அந்த மாதிரி தான் மேக்கப் ஐட்டங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணாடி மேசையில் பாருங்கள், இதில் இந்த கல்லுகள் போட்ட மாதிரி நல்லா இருக்கலாம். மேலே கண்ணாடி வச்சு பார்க்கவே நல்ல ஒரு வடிவாக இருக்குது. இங்காலையும் ஜன்னல் இருக்குது. பார்த்தீங்களா? ஜன்னல் இருக்குது, வடிவாக நீங்கள் திறந்து பார்க்கலாம். காத்தாட திறந்து போட்டு இருக்கலாம், நல்லா காற்று வரும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேயா? இப்போ பார்த்தாச்சு, இந்த பெட்ரூமே பார்த்தாச்சு. நானும் கொஞ்சம் இருந்து பார்த்தேன். சரியா? பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் இனி வெளியில் போகிறோம். சரியா? கதவு எல்லாத்தையும் பார்த்தீங்களா? நிலவாசல் கதவு இல்லாமல் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே அப்படியே புதுசாக பளிச்சண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கலாம். இப்போ நாங்கள் இனி உள்ளுக்கெல்லாம் பார்த்துட்டோம். இனி இப்போ இது வெளியில் வந்துட்டோம். இனி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மேலே மொட்டை மாடிக்கு போகலாம். வாங்க மொட்டை மாடிக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் ஹோட்டல் மாதிரி இப்போ ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு 2 நாளைக்கு தங்குறதுக்கு அப்படி வருவினம் தானே. இப்போ என்னென்னு சொன்னால் வெளியூர் போகிறார்கள், வெளியூர்லேருந்து வாரார்கள் ஒரு கிழமைக்கு தங்குறதுக்கு, அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த வீடை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியான லைசன்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைசன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே நேரம் வாழை மரம் இருக்குது. பார்த்தீங்களா? நீங்கள் வெள்ளிக்கிழமைண்டா வாழை மரத்தை வெட்டக்கூடாது, வாழை இலையை வெட்டி சமைச்சு சாப்பிடலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சர்வன் ரூம் பாருங்கள். அந்த வேலை செய்கிறார்கள் தங்குற மாதிரி அந்த மாதிரி ரூமாக கூட நீங்கள் பாவிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஸ்டோர் ரூமாக கூட பாவிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அந்த மாதிரி இருக்குது. நல்ல பெரிய கத்திகள் எல்லாம் இருக்குது. பார்த்தாச்சா? இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்விம்மிங் பூல் துப்புரவாக்குறதுகள், ஏணிகள், இதுகள்ன்ட்டு அந்த வேலை இந்த என்னென்னு சொல்கிறது ஸ்டோர் ரூம் மாதிரி தான் போட்டிருக்கு. அப்படி எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெமிலி மரம் பாருங்கள், இளநி மரம், தென்னை மரம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஒரு 7-8 தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது. அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு மேலே போக முதல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கொய்யா மரம் கண்ணில் பட்டுச்சா, படாரெண்டு நான் பாஞ்சு பிடிங்கினோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு தெரியுமா? இந்த கொய்யாப்பழம் ரோஸ் கலராக நல்லா தித்திப்பாக இருந்துச்சு. ஒரு 2 கடி தான் கடிச்சேன். அதுக்கப்புறம் இந்த மகம் பறிச்சிட்டேன். நம்ம நல்லா இருக்கு தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டார். ஆனால் நான் வரும்போது 2-3 கொய்யாப்பழம் புட்டு இங்கொண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? பார்த்தீங்களா? நல்லா பார்க்கவே தெரியுதா? நல்லா ரோஸ் கலராக. அப்படியே நாங்கள் கொய்யாக்காயும் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் இனி மேலே போகிறோம். வாங்க மேலே போய் பார்க்கலாமா? ஒவ்வொரு தென்னை மரங்களையும் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குது. இப்போ நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இதற்கு மேலுக்கு நீங்கள் கட்டுறதுக்கும் ஏற்ற மாதிரி தான் இது. அதுக்கேற்ற அந்த அனுமதியும் வாங்கிட்டாங்களாம். மேலே விருப்பம்னு சொன்னால் நீங்கள் கட்டுறண்டா கூட கட்டலாமா. அதுக்குரிய அந்த அனுமதியும் அந்த அரசாங்கத்திலேருந்து எடுத்துட்டு மாதிரி தான் சொல்லியிருக்கணும், எடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் வேணுமெண்டா கட்டலாம். இப்போ பார்த்தீங்களா மேலே நின்று பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இயற்கை காட்சியை. இப்படி நின்று பார்க்க கோடி கண்கள் போதாது, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கே மேலே நின்று பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் தெரியுது பார்த்தீங்களா கீழே. நல்லா இருக்கு இல்லையா? பார்க்கவே அப்படி ஒரு ஆசையாக இருக்குது. இப்போ விட்டால் எனக்கே இதை வேண்டிடணும் போல தான் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இவளை என்னத்துக்கு சொல்கிறாள், இவளே வேண்டலாம்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் வாங்கலாம், ஆண்டவர்கிட்ட கிருபையில் ஒரு காலம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு நிற்கிறேன். அங்கே பார்த்தீங்களா அந்த கருவேப்பிலை மரத்தை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த கொத்தா நிற்கிறது அவ்வளவும் கருவேப்பிலை மரம்.
பார்த்தாச்சா? இப்போ செமையாக இருக்குது. இப்போ நாங்கள் மேலே நின்று எல்லாம் அப்படியே சுத்த வர பார்த்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் மேலே நின்று முன்பக்கம் பார்த்தா ஸ்விம்மிங் பூல் தெரியும், அதுக்கப்புறம் முன்பக்கம் வாசல் தெரியுது, அப்படி இருக்குது. அதே நேரம் இங்கால சைட் பக்கம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், இது வந்து இவையக்கண்டே தனியாக கொடுக்கப்பட்ட பாதை இந்த வீட்டுக்காரருக்கண்டே. அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் அங்கால பீச் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா. அதே நேரம் அங்கால சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இந்த வீட்டுக்காரர்கிட்ட அந்த சைட்லேனா தான் இருக்குது. பார்த்தீங்களா ஸ்விம்மிங் பூலில் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ விட்டால் அப்படியே நீச்சல் அடிக்கணும் போல இருக்குல்ல, ஆனால் வாங்கி போட்டு நீங்கள் நீச்சல் அடிங்க சரியா. வாங்க அப்படியே நாங்கள் சுற்றி சுற்றி ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் பார்க்க போகிறோம். அந்த பக்கம் தான் பீச் இருக்குது பார்த்தீங்களா, வாங்க பார்க்கலாம். பின்பக்க வளவு அப்படியே தெரியும், மேலே நின்று பார்த்தோம்னு சொன்னால் பின்பக்க வளவு தெரியும் பார்த்தீங்களா. அந்த பின்பக்கத்தோட சைட்டோட தெரியுது. தென்னை மரங்களை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 அதுக்கு இருக்கிற அவ்வளோ தென்னை மரம் வாங்கிடதான். கிணறும் இருக்குது. இந்த கிணறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணி, இந்த தண்ணி கிணத்து தண்ணி வந்து நல்ல தண்ணி கிணறு பார்த்தாச்சா. இப்போ வாங்க அந்த பக்கம் பார்க்கலாம். அப்படி ஒவ்வொரு சைட்டையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், வடிவாக பாருங்கள் சரியா. இதுக்கு மேலே நீங்கள் கட்டுறேன்னு சொன்னாலும் கட்டலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னோலையை கண்டோன்னே எனக்கு அது ஆசை வந்துட்டு எடுத்து காட்டிக்கிறேன் எங்கள் மகனுக்கு. இந்த மட்டையை வந்து காய வச்சு நாங்கள் விறகுக்கும் யூஸ் பண்ணலாம் எரிச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஓலை எல்லாத்தையும் நல்லா வடிவாக காய வச்சு நாங்கள் பின்னி கிடுகு மாதிரி என்னென்ன வீடு கொட்டில் வீடுகளுக்கு மேய்கிறதுக்கும் அது பிரயோசனப்படும், அதே நேரம் வேலி அடைக்கிறதுக்கும் பிரயோசனப்படும்னு சொன்னேன். அதே நேரம் மேலே நின்று இந்த பின்பக்கம் பார்த்தாச்சு பாருங்க, கொய்யா மரத்தை பார்த்தீங்களா, அப்படியே கொய்யா காயண்டா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு. நிறைய நல்ல இனிப்பு நாட்டு கொய்யாக்கா பார்த்தீங்களா. இங்கே பக்கத்துலேயே இருக்கிறது மாங்காய் மரம், இது மாமரம் இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பப்பாளி மரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தென்னை மரம் இருக்குது, மாதுளை மரம் இருக்குது, அதே நேரம் முருங்கை மரம் கூட இருக்குது. ஆமாம் வாங்க பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த பக்கம் மகனை பார்த்தீங்களா கொய்யாக்காய் என்னிட்ட பறிச்சு வச்சு அவர் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதான் சொல்லி சிரிச்சு கொண்டு என்னிட்ட பறிச்சுட்டு நீங்களா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி சரி என்ன அப்படியே நாங்கள் வரப்போம். ஆனால் நான் வரும்போது கொய்யாக்காய் நிறைய பிடுங்கி கொண்டு தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா. இப்போ நாங்கள் இனி கீழே போவோமா. இப்போ வடிவாக எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தாச்சு மேலே நின்று சரியா. வாங்க கீழே போகலாம். இன்னைக்கு கீழே போய் நான் வந்து பீச் பார்க்கணுமென்ட்டு சரியான ஆவலாக இருந்தேன்னா அதோட தான் இப்போ நான் ரெடி ஆகி கொண்டிருக்கேன் பீச் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் மேலே நிற்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர மாதிரி கொஞ்சம் இருட்டி கொண்டு இருந்துச்சு. அந்த இருட்டு மழை வர்ற அந்த குளிர் காற்று அடிக்கும் போது மேலே நிற்க நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கு. இப்போ வாங்க நாங்கள் கீழே போகலாம். பார்த்தீங்களா இந்த சைட்டில் ரெண்டு பார்த்தாலும் தெரியும், அந்த சைட்டில் ரெண்டு பார்த்தாலும் தெரியும். இப்போ நாங்கள் இனி கீழே வர போகிறோம். கீழே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூலோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் நீச்சல் அடித்து போட்டு வந்து வெளியில் அந்த சைட்டோட நின்றே குளிக்கலாம். நல்ல தண்ணி வர்ற மாதிரி இதில் நீச்சல் அடித்து போட்டு எப்படியும் ஒருக்கா குளிக்கத்தானே வேணும். அந்த மாதிரியும் இருக்குது. நல்ல டேப் எல்லாம் பூட்டி இந்த மாதிரி பார்த்தீங்களா இதில் வந்து நின்று நீங்கள் நல்லா வடிவாக குளிச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்பா போய் திறந்து காட்டுறார் பாருங்க, இதான் தண்ணி வருது பாருங்க பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி திறந்து காட்டாஞ்சு விட்டு என்ன செய்றீங்கன்னா பாருங்க தண்ணி வருது அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா அப்படி தண்ணி மேலே இந்த ஷவர் மாதிரி இருக்குது, கீழே சும்மா நார்மல் டேப்பும் போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் சைட்ல எல்லாம் பார்த்தீங்களா நல்ல ஓட மாதிரி நல்ல வசதியாக இருக்குது. நல்ல வீடு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே யார் வாங்க இருக்கிறீங்களோ கண்டிப்பாக வாங்குங்க. நல்ல ஒரு அமைதியான சூழலில் இருக்குது. நீங்கள் இது வந்து 1 நாள் வாடகைக்கு 2 நாள் வாடகைக்கு அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி இல்லையோ நீங்கள் சொந்தமாக இருக்கிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் வடிவாக வந்து இருக்கலாம் சரியா. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்னென்னு சொல்கிற நீச்சல் தடாகத்துக்கு தேவையான அந்த இயந்திரங்கள் மிஷினுகள் அந்த மாதிரி ரூம் தான் அது பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. இனி எங்களுக்கு கிளம்புற டைம் ஆச்சு. அதே நேரம் நான் எப்படியாவது பீச்சையும் பார்த்துட்டு போகணுமெண்டே அட்டம் பிடிச்சி கொண்டுட்டேன்னா அதனால் அதைத்தான் இப்போ பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம். அதே நேரம் போகிறதுக்கு முதலே நாங்கள் நெல்லிக்காய் கொஞ்சம் பிடுங்கியாச்சு, அதே நேரம் கொய்யாக்காய் கொஞ்சம் பிடுங்கியாச்சு. அதுக்கப்புறம் கடைசி நேரம் தான் இவட அப்பா ஓடி போய் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாரத்தங்காய் அது 2-3 பிடிங்கி கொண்டு வந்தார். ஏன்னா நான் அதில் வந்து ஊறுகாய் போடணும், அதால் அதையும் பிடிங்கி கொண்டு வந்தாச்சு. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படியே பக்கத்தோட சைட்டோடையே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் பீச் போகிறோம். தனியாக பாதை இருக்குது, இவங்களுக்குண்டே தனி பாதை இருக்குது பார்த்தீங்களா. இப்படியே போகலாம் நேராக போகிறேன். ஆனால் அந்த சைட்டோடைய பின்பக்க வளவு இருக்குது, அதோடய எங்களுக்கு ஒரு கேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தனியாக ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டு துறந்து கூட அந்த பக்கத்தால் கூட போகலாம். நாங்கள் இப்போ முன் பக்கத்தால் வந்துட்டோமேன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் பூட்டியாச்சு தானே. இந்த பாருங்கள் இந்த கேட் வந்து இந்த வீட்டுக்குரிய கேட் தான், இதால் துறந்து கூட நாங்கள் வரலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் பூட்டியாச்சு, நீ இதை தனியாக துறந்து கொண்டு நிற்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த பக்கத்தாலே வந்துட்டோம். சைட்டோடைய பின்னுக்கும் பக்கத்துலேயே வீடு இருக்குது பார்த்தீங்களா.
அவங்களோட வீடும் எப்படி இருக்கு, நல்லா அழகாக இருக்குல்ல. இது தனி பாதை, எங்களுக்கு தனியான இந்த வீட்டுக்காரருக்குண்டு தனியாக கொடுக்கப்பட்ட பாதை. இதால் போனீங்கன்னு சொன்னால் நேராக பீச் தான். நல்லா கோழிகள் எல்லாம் நிற்குது இல்லையா. இப்போ வாங்க நாங்கள் போகலாம். இப்போ நாங்கள் வந்தாச்சு, வாங்க பீச்சை போய் பார்க்கலாம். நல்லா மழை டைமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல வந்தோடனே எனக்கு வீட்டுக்கு வாரத்துக்கே மனசு இல்லை. கொஞ்ச நேரம் நல்லா நின்று அதில் எங்களோட பேரெல்லாம் எழுதி பார்த்துக்கிற நேரம் நின்றோம். நீங்கள் பின்னேற டைம்லலாம் வந்து இந்த பீச்சில் வந்து நல்ல வடிவாக காற்று வாங்கி கொண்டு போகலாம். நாங்கள் அப்படியே நின்று பார்த்தா அப்படியே சுற்றி முழு கொழும்பும் தெரியுது. நாங்கள் மனுஷன் அங்கே பாருங்க லோட்டஸ் டவர் தெரியுது, அங்கே பாருங்க கோல்ஃபேஸ் தெரியுது. அப்படியே ஒவ்வொன்றே சுற்றி பார்த்து கொண்டுட்டோம். கப்பல் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. நல்லா எல்லாம் வர சும்மா நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பீச்சுண்டா யாருக்கு தான் பிடிக்காது. பின்னேற டைமில் நீங்கள் இப்படியே போய் அதில் இருந்து காற்று வாங்கிட்டு கூட வரலாம். பார்த்தீங்களா நல்லா இருக்கு. இன்றைக்கு நல்லா மழை குணமாக வேறு இருந்துச்சு. அதில் போய் நிற்க உண்மைக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பின்பக்கம் வீட்டில் வந்து ஊஞ்சல் இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் அதில் என் கூட விளையாடிட்டு தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீடியோ எடுக்க முடியலைன்னு சொல்லுங்கள். அதில் நாங்கள் ஊஞ்சலை கண்டோன்னே எங்களுக்கு அதில் விளையாடுற ஆர்வத்தில் நாங்கள் வீடியோ எடுக்க கிடைக்கல. அதில் 2 ஊஞ்சலையும் விளையாடிட்டு தான் வந்தோம். பார்த்தீங்களா பீச் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கு இல்லையா. பின்னேற டைமில் வந்து நீங்கள் பீச்சுக்கண்டு மினக்கட்டு வெளிக்கிட்டு கோல் ஃபேஸ் அங்கே இங்கேட்டு போக தேவையில்லை. வீட்டுக்கு பின்னாலேயே பீச் இருக்குது. நினைச்ச நேரம் டக்குன்னு பீச்சுக்கு வந்து காற்று வாங்கிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வடிவை பாருங்கள். உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் கொடுக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்குங்க. சரியா? எப்படி இருக்குது, நல்லா இருக்கு இல்லையா. அதில் எங்களோட மகன் கல் எடுத்து எறிகிறார். ஆமாம் இது எங்கே தூரத்துக்கு போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வேறு விளையாடி கொண்டு இருந்தார். எனக்கு அதில் வரவே மனசு இல்லாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு இல்லையா. பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்படியே அந்த அலை வந்து எங்களோட காலை தொட்டுட்டு போகுது. பார்த்தீங்களா அப்படியே வந்து நாங்கள் நிற்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வடிவா சுத்தி பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கலாம். வாங்கி நீங்க சும்மா வெளியூர்ல இருக்கிறாங்க சரி, நீங்க வாங்கிட்டு வந்து லீவு நாள்ல எல்லாம் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் நின்று. அப்படி ஒரு என்னன்னு சொல்றது, அப்படி ஒரு அழகான வீடு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு பாக்க. பாத்தீங்களா இப்ப மழை வரப்போது நல்லா இருக்கு கிளைமேட். பாத்தீங்களா அப்படியே மேகம் இருட்டி கொண்டு வருது பாருங்க. மழை வரப்போகுது. மேகம் கருக்குது மழை வேற பாக்குது, அந்த மாதிரிதான் மழை வர போது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க தொடர்பு கொண்டு வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் வீடு வாங்கணும் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி தொடர்பு கொண்டு வாங்குங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா.